ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஓடி ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர். இப்போ ஆர்கிடெக்சர் ரெஃபரன்ஸ் மாடல் இருக்குது ஐஓடியில், அது ஏஆர்எம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 2 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மாடல் அண்ட் தென் ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நம்ம பார்க்க போகிறது ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் தான். இந்த ஐஓடி ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஓடி ரெஃபரன்ஸ் மாடலுக்குள்ளே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஐஓடி ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர். இந்த சிஸ்டம் ஆர்கிடெக்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கிடெக்சர்னால் என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் டூல்ஸ் இருக்குது, எந்த இடத்துக்குலாம் போகுது, ஸ்டாக் ஹோல்டர்ஸ்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஃபுல் வியூவும் பார்க்குறது தான் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டெவலப்பர்ஸு என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணணும், சிஸ்டம் மேனேஜர்ஸு, பார்ட்னர்ஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வியூஸில் இருக்கிறத ஒரு சிங்கிள் சிஸ்டத்தில் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ளே என்னென்ன இன்டராக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆர்கிடெக்சர் மூலமா பார்த்துக்கலாம். இந்த ஹை லெவல் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் அண்ட் ஆக்சுவல் சிஸ்டம்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதான் பார்த்திங்கன்னா இதோட ஆர்கிடெக்சர் டிசைன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஓகேவா, ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சரில் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக இருக்கும். கான்க்ரீட் ஆர்கிடெக்சரு அண்ட் தென் ஆக்சுவல் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதான் இதோட ரிலேஷன்ஷிப்பு. இப்போ ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ணுவோம், ஆர்கிடெக்ட் என்னென்ன இருக்கோ அதை டிசைனிங் பண்ணுறது, ஆர்கிடெக்ட் பண்ணுறது, அண்ட் தென் அது வந்து டிசைனிங் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சிஸ்டம்ஸில் வந்துருவாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் அது வந்து நம்ம எங்கே கொடுப்போம்னா கான்க்ரீட் ஆர்கிடெக்சர்ஸ் தான் கொடுப்போம். இன்னும் ஏதாவது நமக்கு தேவை அப்படின்னா நம்ம திருப்பி ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ்க்கு தான் நம்ம வந்து போவோம். இப்போ இந்த கான்க்ரீட் ஆர்கிடெக்சர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இஸ் ஏ அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹை லெவல் ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ் மாதிரி தான் இதுவும் வந்து இருக்கும். இப்போ ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன பேசிக் பார்ட்ஸ் இருக்குன்றது எல்லாமே அதில் தான் வந்துடும். என்னென்ன பார்த்தீங்கன்னா டிசைனு, கைட்லைன்ஸு, என்ன ரிக்வயர்ட் பார்ட்ஸ் தேவை, என்ன யார் மானிட்டர் பண்ணுறாங்க, எந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் யாரெலாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சரில் தான் நம்ம வந்து இருக்கும். இந்த ஃபியூச்சர் கான்க்ரீட் ஆர்கிடெக்சர்ன்றது பார்த்திங்கன்னா இதோடைய எலாபரேட் தான். ஓகேவா, நம்மளுடைய ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சரோடைய எலாபரேட் தான் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டோட நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதோட டிசைனிங் எப்படி இருக்குது, பில்டிங் இருக்குது, இன்ஜினியரிங், டெஸ்டிங், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கான்க்ரீட் ஆர்கிடெக்சரில் வந்துடும். அது மட்டும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் எசென்ஷியல்ஸ் பார்த்திங்கன்னா கான்க்ரீட் ஆர்கிடெக்சர் என்னதுன்னா அக்ரிகேட்டட் அண்ட் கான்ட்ரிபியூட் டு த எவாலுவேஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ். ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சருடைய சில இது இங்கே இருக்கும் இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து அதை மொத்தமாக எவாலுவேட் பண்ணுவோம். அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கான்க்ரீட் ஆர்கிடெக்சருடைய ஜாப்னு சொல்லலாம். இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது ஆர்கிடெக்சர் ஆஃப் ஐஓடி. ஆர்கிடெக்சர் ஆஃப் ஐஓடியில் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து ஏபின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஒன்று வந்து ஏல பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸும் அண்ட் தென் பியில் பார்த்தீங்கன்னா 5 லேயர்ஸும் நமக்கு வந்து இருக்குது. இப்போ 3 லேயர் ஆர்கிடெக்சர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஏ ஆர்கிடெக்சர் இல்லையா, இதில் வந்து பர்செப்ஷன் அண்ட் தென் நெட்வொர்க் அண்ட் அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லிட்டு 3 லேயர் இருக்குது. பர்செப்ஷன் லேயர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இஸ் ஏ ஃபிசிக்கல் லேயர். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஓஎஸ்ஏ மாடலில் ஃபிசிக்கல் லேயர் படிச்சிருப்போம் இல்லையா, அதான் இங்கே பெர்செப்ஷன் லேயர். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சென்சார் மூலமா சென்ஸ் பண்ணுவோம் அண்ட் தென் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவோம். அந்த ஒர்க்கு தான் நமக்கு பெர்செப்ஷன் லேயரில் நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பெராமீட்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்ன தேவை அப்படின்றது எல்லாம் பார்க்கறது தான் இந்த பெர்செப்ஷன் லேயருடைய ஒர்க்கு. செகண்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் லேயரு. இந்த நெட்வொர்க் லேயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா கனெக்டிங் டிவைசஸ். ஓகேவா, நம்மளுடைய நெட்வொர்க் டிவைசஸில் கனெக்ட் பண்ணும் இல்லையா, ஸ்மார்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயர் கனெக்ட் யூஸ் பண்ணுற டிவைசஸ் தான் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் லேயர் வரும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காகவும் ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நெட்வொர்க் லேயரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்ன்றது பார்த்திங்கன்னா டேட்டாவை டெலிவரி பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் போகணும், ஒரு யூசர்லேருந்து இன்னொரு யூசருக்கு போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதன் மூலயமா தான் ஸ்மார்ட் ஹோம்ஸு, ஸ்மார்ட் சிட்டிஸு, ஸ்மார்ட் ஹெல்த்லலாம் நம்ம வந்து டேட்டாவை பாஸ் பண்ணி நம்ம ஐஓடியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். த்ரூ எது மூலயமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் மூலயமா தான் நம்ம வந்து பாஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ 3 லேயர் ஆர்கிடெக்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 5 லேயர் ஆர்கிடெக்சர்ஸு. 5 லேயர் ஆர்கிடெக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்செப்ஷனும் அப்ளிகேஷனும் சேம் திங் தான். நம்ம 3 லேயர்ஸில் என்ன பார்த்தோமோ அதே தான். இல்லை எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர்னா தெரியும்னா டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன் லேயர் யூஸ் பண்ணும், இப்போ ப்ராசஸிங் லேயர் அண்ட் தென் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படிலாம் நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மூலியமாகவும் பண்ணலாம், 3G லேனு ப்ளூடூத்து இது மூலியமாகவே நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் லேயர். இந்த ப்ராசஸிங் லேயர்ன்றது பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ நோன் அஸ் த மிடில்வேர் லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ டேட்டா வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்மாக பண்ணுறோம் இல்லையா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் அண்ட் தென் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவும் எங்கிறது டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து நமக்கு டேட்டா வரும் இல்லையா, நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டா, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க, அனலைஸ் பண்ணி வைக்க, ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸிங் லேயரை யூஸ் பண்ணுறோம். இட் கேன் மேனேஜ், இது என்ன பண்ணோன்னா லோயர் லேயர்ஸ் தான் ப்ரொவைட் அண்ட் டிவைஸ் செட் ஆஃப் சர்வீசஸ். லோயர் லேயர்லேருந்து வர எல்லாமே மேனேஜ் பண்ணி வைக்கிறது தான் இந்த ப்ராசஸிங் லேயரோடைய ஒர்க்கு. இட் எம்ப்ளாய்ஸ் மெனி டெக்னாலஜிஸ். இது மட்டும் இல்லாமல் இல்லை நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டேட்டா பேஸஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் தென் க்ளவுட் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா ப்ராசஸிங் மாடல்ஸ். நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க நமக்கு கண்டிப்பாக தேவை, டேட்டா பேஸஸ் தேவை, இல்லைனா நம்ம க்ளவுடில் பண்ணுவோம், இல்லை பிக் டேட்டா ப்ராசஸிங்கில் நம்ம வந்து சேவ் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லேயர். பிஸ்னஸ் லேயர்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஓடி சிஸ்டம் மொத்த அப்ளிகேஷன்ஸும் அதோடைய பிஸ்னஸ்ஸு யூஸர் ப்ரைவசி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் லேயரில் தான் மொத்தமே வந்து நமக்கு வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஐஓடி. இப்போ ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஐஓடி அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா இதுதான். இதில் வெப் போர்ட்டல் இருக்குது, டேஷ்போர்டு, ஏபிஐ மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் ப்ராசஸிங் அண்ட் அனலிட்டிக்ஸ் இருக்குது, அக்ரிகேஷன்ஸ் ஆர் பஸ் லேயர், கம்யூனிகேஷன்ஸ், டிவைசஸ் அண்ட் தென் டிவைஸ் மேனேஜர், ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐஓடி. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து இதை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோமா டிவைஸ் லேயர். பாட்டம் லேயர் கீழே இருக்க லேயர் இருக்கு, ஆர்கிடெக்சரில் கீழே இருக்க லேயர் தான் பார்த்திங்கன்னா டிவைஸ் லேயர் சொல்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். சச்சஸ் பார்த்திங்கன்னா ஐஓடி டிவைசஸாகவும் இருக்கலாம், சம் கம்யூனிகேஷன்ஸுக்காக யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸும் இருக்கலாம். அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எய்தர் இன்டைரக்ட் ஆர் டைரெக்டாகவும் இருக்கலாம். இன்டர்நெட்டில் இன்டைரக்டாகவும் அட்டாச் பண்ணியிருக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் அட்டாச் பண்ணியிருக்கலாம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்பெரி பிஐ கனெக்டட் வியா ஈத்தர்நெட் ஆர் ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் ஆகுது. ஜிக்பி டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்பி கேட்வேல கனெக்ட் பண்ணி இருக்கிறது, இதில் டைரெக்டில் வரும். ப்ளூடூத் வந்து லோ எனர்ஜி டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறது யூஸிங் ஏ மொபைல் ஃபோன் மூலமாக கனெக்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் லேயரோடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் லேயர் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் லேயர். இந்த கம்யூனிகேஷன் லேயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஆஃப் த டிவைசஸ், அந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுறது, அதுதான் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் லேயர். இதில் வந்து மல்டிபிள் பொட்டான்ஷியல் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவைசஸ் அண்ட் த க்ளவுட் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம். 3 மெயினான பொட்டான்ஷியல் ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் கம்யூனிகேஷனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ஆர் ஹெச்டிடிபிஎஸ், எம்கியூடிடி, கன்ஸ்டன்ட் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால், சிஓஏபின்னு சொல்லுவோம். இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம கம்யூனிகேஷன் லேயருக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஹெச்டிடிபி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம் இல்லையா, இது வந்து நிறைய லைப்ரரிஸை சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து சிம்பிள். இந்த ஹெச்டிடிபின்றது பார்த்தீங்கன்னா மெனி லைப்ரரி சப்போர்ட் பண்ணிட்டு ஈஸியாக சிம்பிள் டெக்ஸ்ட் பேஸ்டு ப்ரோட்டோகால், மெனி ஸ்மால் டிவைசஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 8-பிட் கண்ட்ரோலர்ஸில். ஆனால் இது வந்து பார்ஷியலாக தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ 32-பிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோட்டோகாலுமே இதில் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த எம்கியூடிடின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லாசி அண்ட் இன்டர்மீடியட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகனா இசே ஓவர் டிசிபி ஓவர்ஃப்ளோ பண்ணுறதுக்காக இந்த எம்கியூடிடின்ற ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஓஏபி. இந்த ப்ரோட்டோகால்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ஃபுல் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகாலுக்காக. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு, மோர் ட்ரெடிஷ்னல் கிளைண்ட் சர்வர் அப்ரோச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடிபியை ஓவர் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஓஏபியை நமக்கு வந்து டிசைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகேஷன்ஸ் அண்ட் பஸ் லேயர். அந்த லேயர் அக்ரிகேட்ஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ரோக்கஸ் பண்ணுறதுக்காக
ப்ரோக்கர்ஸ் மீன்ஸ் அப்படின்னா அப்படியே சேர்த்து போகிறதுக்காக தான். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா 3 ரீசனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்டிடிபி சர்வரை சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் MQTT ப்ரோக்கருக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த டிவைசஸ்க்கு ஹெச்டிடிபி மூலியமாகவும் இல்லை MQTT மூலியமாகவும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த லேயரை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ் எ கம்பைன் கம்யூனிகேஷன். எத்தனை டிவைசஸ் இருந்தாலும் ஒரே டிவைசஸாக நம்ம ஸ்பெசிஃபிக் டிவைசஸாக ரூட் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிகேஷன்ஸ் ஆர் பஸ் லேயரை இந்த அக்ரிகேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னொரு ரீசன் எதுக்காக அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டு ப்ரீச் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ், அதாவது ஒரு ப்ரோட்டோகால்ஸுக்கு இன்னொரு ப்ரோட்டோகால் பிரிட்ஜ் மாதிரி நடுவில் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா HTTP பேஸ்ட் API இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இன்டர்மீடியட்டாக பார்த்திங்கன்னா MQTT டிவைசஸ் மூலமாக ஒரு கேட்வே மூலமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த அக்ரிகேஷன் லேயரை யூஸ் பண்ணுறோம். இந்த பஸ் லேயர் இருக்கு இல்லையா, அந்த பஸ் லேயர் எதுக்காக யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கோரிலேஷன் அண்ட் மேப்பிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கோரிலேஷன்ஸ் மாடல்ஸ். நிறைய கோரிலேஷன் மாடல்ஸ் இருக்கும் இல்லையா டிவைசஸ், அதெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OR2 ரிசோர்ஸ் சர்வரில் இந்த பஸ் லேயரை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக பார்த்தீங்கன்னா பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட் பாயிண்ட்டுக்காக இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் ப்ராசஸிங் அண்ட் அனலிட்டிக்ஸ் லேயர். இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா ஈவெண்ட்ஸ் பஸ்லேருந்து வருது இல்லையா, அந்த டேட்டாவில் கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் ப்ராசஸிங் அண்ட் அனலிட்டிக் லேயர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எதுக்குன்னா டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்கேலபிளாக இருக்கணும், காலம் பேஸ்டு டேட்டா ஸ்டோரேஜாக இருக்கும். ஃபார் ஸ்டோரிங் ஈவெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணாதான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேப் ப்ரொடியூஸ் ஃபார் லாங் லேர்னிங் பேட்ச் ஓரியன்ட் ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தாலும் அது பேட்ச் ஓரியன்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா மெமரி ப்ராசஸிங் அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டேட்டாவில் நம்ம இந்த லேயரில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஈவெண்ட்டை ப்ராசஸ் பண்ண ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் லேயர். இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டிவைஸ் ஓரியன்ட் இருக்கு இல்லையா, டிவைஸ் இல்லாமல் வெளிலேருந்து வருது இல்லையா, அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த கிளைண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் லேயரை யூஸ் பண்ணுறோம். இதில் 3 மெயின் அப்ரோச்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்ரோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா வெப் பேஸ்டு ஃப்ரண்ட் எண்ட்ஸ் இருக்கும் அண்ட் தென் போர்ட்டல்ஸ் இருக்கும். இன்ட்ராக்ட் வித் டிவைஸ், அதாவது ஈவெண்ட் ப்ராசஸிங் லேயர்லேருந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதனால் அனலிட்டிக்ஸ் என்னென்ன ஈவெண்ட் ப்ராசஸிங் இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலாக இது எதுக்காக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மெஷின் டு மெஷின் கம்யூனிகேஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போதுன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டிவைஸ் மேனேஜ்மெண்ட் வந்து 2 காம்போனன்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். சர்வர் சைட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, அதாவது டிவைஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ப்ரோட்டோகால்ஸு, அதாவது சர்வர்லேருந்து வேரியஸ் ப்ரோட்டோகால்ஸு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக டிவைஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் டிப்ளாய் டிவைசஸ் இருக்கு இல்லையா, டிவைசஸில் சாஃப்ட்வேர் அந்த அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாக் ஆர் வைப் டிவைசஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து இருக்கும். இந்த டிவைஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட்ஸை பொறுத்து தான் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து இந்த இருக்குது. எதுக்காகனா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் டிவைஸ் டைப்ஸ், நிறைய டிவைஸ் டைப்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ ஒவ்வொரு டிவைஸ் டைப்புக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டு. இந்த ஃபைனல் லேயர் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இந்த லேயர் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்வீசஸ்க்காக. எந்த மாதிரி சர்வீசஸ்க்காகனா auth2 டேக்கன் இஷ்யூவிங் அண்ட் வேலிடேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா SAML SS0 அண்ட் ஓப்பன் ஐடி இந்த மாதிரி இருக்கிற வெப் லேயருக்காக யூஸ் பண்ணுறோம். XACML PDPக்கு அண்ட் தென் யூசர்ஸ் டைரக்டரி ஆஃப் யூசர்ஸ்க்காகவும் பாலிசி மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆக்சஸ் கண்ட்ரோல் பாலிசிக்காகவும் நம்ம வந்து ஐடென்டிட்டினா எந்தெந்த எது இருக்குது, எந்தெந்த வெப் லேயர் எங்கெங்கே போகணும் அப்படின்றத மேனேஜ் பண்ணி சொல்கிறது தான் இந்த டிவைசஸ் இந்த லேயரோடைய ஒர்க்கு. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.